மா உள்ள வரலாமா? வாங்க புரோக்கரையா. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க. தான் வந்து உட்காரமா. ஏதாச்சும் டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? வரேன் இருந்தா ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படிங்களா? பொண்ணு எந்த ஊருங்க? பொண்ணு கோயம்புத்தூர்மா. நல்ல பொண்ணு, உங்க பையனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வாட்ட சட்டமாக தான் இருக்கு. பிகாம் முடிச்சிருக்குது பொண்ணு. ஏங்க நல்ல குடும்பம் தானே, நல்ல வசதியா தானே இருக்காங்க. எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பார்த்து தானே சொல்லிருக்கீங்க. பொண்ணெல்லாம் நல்லா வசதிதாம்மா. அப்படியா? இங்க போட்டோ போட்டுருந்தா கொடுங்க பார்க்கலாம். பொண்ணு போட்டோ தரலன்னு சொல்லிட்டாங்கம்மா. நேர்ல வர சொல்லியிருக்காங்க பார்க்க. நீங்க நேர்ல போய் பாருங்கம்மா. பொண்ணு போட்டோ இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கேயே பார்த்துருக்கலாம். அப்புறம் இங்க இருந்து காசு செலவு பண்ணிட்டு போய் அங்க பார்த்து பொண்ணு ஒண்ணுமே நல்லானா என்ன பண்றது? அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மா. பொண்ணு சூப்பரா இருக்கும். ஏதோ சொல்றீங்க, சரி போய் பார்க்கறோம். ஏம்மா எப்போ போறீங்க? நாளைக்கு வளர்ப்புற, நாளைக்கு போய் பாருங்கம்மா. நல்ல நாள். சரி விடுங்க, நாளைக்கே போய் பார்க்கறோம். உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 2500 ரூபாங்கம்மா. என்னது 2500 ரூபாயா? ஏப்பா ஒரு பொண்ணு பார்த்து சொன்னதுக்கு 2500 ரூபாயா? இன்னும் கல்யாணமே நடக்கல, இந்த பொண்ணு பார்த்ததுக்கு 2500 ரூபாயா? சரி சரி 2000 வாங்கிக்கங்க. கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா பார்த்து பேசிக்கலாம். சரிங்க புரோக்கரையா, நாளைக்கு நாங்க போகும்போது கால் பண்றோம். நீங்களும் உங்ககிட்ட கால் பண்ணி சொல்லிருங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்ட்டு. சரிம்மா, சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அப்பாடி, பொண்ணுக்கு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தோம், ஒரு பொண்ணு கிடைச்சிருக்குது. சரி நாளைக்கு போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பையனுக்கு கால் பண்ணி சொல்லுவோம். ஹலோ. எப்ப ஃபோன் போட்டாலும் அந்த கம்பெனிக்காரங்களே தான் பேசுறானுங்க. ரிங் ஆயிட்டு இருக்குது. போன் எடுக்கறானான்னு பாரு. இந்த ஆபீஸ்க்கு போயிட்டாலே இந்த அம்மாவை மறந்துடுறான். ஹலோ ஹலோ கண்ணு, நான் தான் அம்மா பேசுறேன். ஒரு பொண்ணு வரணும் வந்திருக்கு. நாளைக்கு போய் பாப்போம். கோயம்புத்தூர்ல தான் பொண்ணு இருக்குதா, பிகாம் முடிச்சிருக்கா. ஏய் பொண்ணு நல்லா அனுஷ்கா மாதிரி இருக்கண்டா. சரி நாளைக்கு வரும்போது ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு வந்துரு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் நாம. அடுத்து என் மவக்காரிக்கு ஃபோன் போட்டு சொல்லலாம். அடே மவளே, உங்க அண்ணக்காரனுக்கு பொண்ணு ஒன்று வந்திருக்குடி கோயம்புத்தூர்ல இருந்து. புரோக்கர் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு, நாளைக்கு வர சொல்லிருக்காங்களா. அதனால நீ காலையில நேரமா வந்துரு வீட்டுக்கு. வேற யார்கிட்ட சொல்லணும்? இந்த பக்கத்து வீட்டுக்காரி அம்புச்சத்து கிட்ட சொல்லிடுவோமா? ஆமா, அவளையும் சொல்லி கூட்டிட்டு போலாம். வந்தானா கூட மாட ஏதாச்சும் வேலை செய்வா, நல்ல அவ. அடே அம்புச்சோ அம்புச்சோ, கொஞ்சம் வீட்டுக்கு வாடி. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏக்கா ஏக்கா என்னை கூப்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்லடி, புரோக்கர் இப்பதான் வந்துட்டு போனாரு. பையனுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. நாளைக்கு கோயம்புத்தூருக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீயும் வாடி போலாம். அப்படியாக்கா? நல்ல விஷயம் சொல்லிருக்கா. சரிக்கா போலாம்க்கா. சரிடி, நாளைக்கு கிளம்பி சீக்கிரமா ரெடி ஆயி வா. வீட்டு வேலையில முடிச்சிட்டு அப்புறம் போற நேரத்துல அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காத. ஏக்கா இது நீ சொல்லணுமா? நான் வந்துருவேன்க்கா சீக்கிரமா. அக்கா வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்டுக்கா. இவ்வளவு வேகமா எங்கக்கா போற? போலீஸ்காரன் பார்த்தானா அப்புறம் புடிச்சிருவான் கோய். அடே வாய மூடுடி. நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம், போலீஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கறா. எங்க போறன்னு கூட தெரியாம நீ கார்ல உட்கார்ந்துட்டு வரையாடி? என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கறேன்டி. ஓ அப்படியாக்கா, சரி சரி. பொண்ணு எந்த ஊருக்கா? பொண்ணு கோயம்புத்தூர்ல தாண்டி இருக்கு, அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஏக்கா நம்ம ஊர்ல இல்லாத பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்குது? நம்ம ஊர்ல எவ்வளவு அழகழகா இருக்காளுங்க பொண்ணுங்க. ஏக்கா நம்ம வீதியிலேயே ஒரு பொண்ணு இருக்கறாக்கா, பிரியான்ட்டு. அவ சூப்பரா இருக்கா. நம்ம மாப்பிளைக்கு அவ கரெக்டா இருப்பாக்கா. அடியே கம்மலடி, அவ சரியான வாயாடி. அன்னைக்கு என்ன பேச்சு தெரியுமா பேசுறா, தண்ணி பிடிக்கல. ஏ அப்பா சாமி, இவள மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லடி. இவள மட்டும் நான் கட்டிக்கிட்டு வந்தேன், அவளதான் என் பையனை அப்புறம் தண்ணி கொடுத்து கூட்டிட்டு ஓடி போயிருவா அவ. ஏன் நீ என் அண்ணன் இருக்கிற அழகுக்கு அந்த பிரியாவை போய் கட்டி வைப்போமா? நாங்க தனுஷ் மாதிரி இருக்கிற எங்க அண்ணனுக்கு போய் அந்த கிளவி பிரியாவை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க. அவ எங்க அதுக்கு மிச்சம் நல்லா இருக்கா? கிளவி மாதிரி இருக்கா. அவ அதுக்கு மிச்சம் ஃபுல்லா மேக்கப் போட்டே ஊரை ஏமாத்துறா. ஆமாண்டி மவளே, கரெக்டா சொன்ன. எப்ப பாரு மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கறாடி. அப்பா அவ மூஞ்செல்லாம் பாரு ஒரு மாதிரி கலராவே இருக்குது. என்னென்ன கிரீம் அப்படி மூஞ்சுக்கு போட்டுக்கிட்டு இருக்கறான்னு தெரியல. மா பேசாம வண்டி ஓட்டிக்கிட்டு போங்கம்மா. ஏக்கோய் வண்டியை பார்த்து ஓட்டுக்கா. ரோட்ல எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுறாத. அடே வாய கழுவடி. நாங்களே பொண்ணு பார்க்க இப்பதான் போய்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல போய் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கா பாரு. ஏக்கா நீ வண்டி ஓட்டுறது பார்த்தா எங்களுக்கு இல்ல பயமா இருக்குது. இந்த ஆட்ட ஆட்டுறியே. இங்க பாருங்கக்கா, கார் ரேசர் கூட தோத்து போயிருவாங்க எங்க அம்மா கிட்ட. அடே அம்முச்சோ, பொண்ணு வீடு பக்கத்துல வந்துருச்சுடி. அந்த தேங்காய் பழ தட்டெல்லாம் எடுத்து வை. சரிக்கா எடுத்து வைக்கிறேன்க்கா. ஏக்கா என்னக்கா இது தேங்காய் துளி துளியும் இருக்குது. கொஞ்சம் பெரிய தேங்காய் வாங்கினா என்ன குறைச்சா போயிருவீங்க? ஏக்கா யாராச்சும் பொண்ணு பார்க்க போகும்போது பூ மலத்தையா வாங்குவாங்க, நல்லா தேன் வாழை பெருசா வாங்குறது இல்லையா? ஏண்டி அம்முச்சோ, இந்த தேங்காய் பழத்துக்கு என்னடி குறைச்சல்? நல்லா தாண்டி இருக்கு. ஏக்கா நீ வேற. என்னையெல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது செவ்வாழை பெரிய தேங்காய்லாம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? பூ வாங்கி இருக்கிற பாரு துளியூண்டு. ஏக்கா ஒரு 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி வைக்க மாட்டீங்க? அரை முழத்தை வாங்கி வச்சிருக்கீங்க. ஏப்பா மாப்பிள, இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட சொல்றதே இல்லையா உங்க அம்மா கிட்ட? ஏய் செத்த கம்மன வாடி நீ. முட்டை தேங்காய் பழப்ப ஒரு லாரி நிறைய வாங்கிட்டு போ சொல்லுவாட்டுக்கு தீவ. எவ்வளவு நல்லது சொல்ல மாட்டேங்கிறாளுங்கப்பா சாமி. இந்த காலத்துல எல்லாம் நம்மளுக்கு பெருசா செலவு வைக்கிறதுலயே இருக்கிறாளுங்க. என்னமோ இவளுங்க காசு நமக்கு வாரி வாரி கொடுக்கற மாதிரி. பேசாம வாடி அம்புச்சோ, என் வாயை கிண்டிக்கிட்டு வராதடி கார்ல. அப்புறம் எங்கேயாச்சும் கொண்டு போய் சாத்திர போறேன். ஐயோ எக்கா நான் வாயை பேசலக்கா. நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுக்கா. சரி பொண்ணு வீடு வந்துருச்சு, இறங்கலாமா? ஏண்டி அம்புச்சோ, என்னடி இந்த இடக்கறம இப்படி இருக்குது? பொண்ணு பார்க்க வந்தா இந்த இடத்துலயே பொண்ணு இருக்குது? ஐயோ இடமே சரியில்லையே. இங்க இருக்கிற பொண்ணு
எப்படி இருக்குதுன்னு தெரியலையே. டேய் மகனே. மா கம்முன்னு வாங்கம்மா, பொண்ணை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏய் அக்கா, என்னக்கா இடம் இப்படி இருக்குது? ஐயோ அக்கா, ஒரே வாடையா இருக்குதுக்கா. என்னடி கொடுமையா இருக்குது. இப்படியாப்பட்ட இடம் தெரிஞ்சிருந்தா நான் அங்கிருந்து வந்தே இருக்க மாட்டேனே என் பையனை கூட்டிக்கிட்டு. ஏமா வந்ததும் வந்துட்டோம், வாமா பொண்ணையாச்சும் பார்த்துட்டாச்சும் போயிடலாம். அடி ஏடி, எனக்கு ரெண்டு மனசா இருக்குது. போய் பார்க்கலாமா வேணாமாட்டு. இடத்த பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. வீட்டை பாரு, தலை துளி துளியோன்னு இருக்குது. வீட்டு மேல இதுல டயர் வேற கிடக்குது. கடவுளே, இங்க வந்தா நான் என் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும். நான் அரண்மனை மாதிரி மாளிகை கட்டி வச்சிருக்கிறேன். நல்ல பொண்ணா கொடுறான்னு அந்த புரோக்கர் கிட்ட சொன்னா இடத்த பாரு எப்படி காமிச்சு வச்சிருக்கான். எங்க அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணு. நல்ல இடம், பெரிய பங்களா மாதிரி இருக்குதுன்னு என்கிட்ட பொய்யான போய் பேசுறானுங்கப்பா அந்த புரோக்கருங்கெல்லாம். மறுபடியும் வீட்டு சைடு வருவாங்கல்ல அந்த புரோக்கர், அப்ப பாத்துக்கிறான் அவனை. காசு மட்டும் 2000 வாங்கிட்டானுங்க. ஒழுங்கா ஒரு பொண்ணை உருப்படியா காட்ட மாட்டேங்கிறானுங்க. இடத்த பாரு. ஏக்கா, அங்கிட்டு பாரு ஒரு நாய் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சைடு போயிடாத, கடிச்சிட போகுது. எல்லாம் நம்ம நேரடி வாங்கடி பொண்ணு பார்க்க போலாம். முத பொண்ணு வீடு வேற எதுவும் தெரியலையே. யாராச்சும் பார்த்து கேட்போம். அங்குறிச்சு வர அவகிட்ட கேட்போம். இந்தாமா பொண்ணு, எங்க அத்தைப்பங்கிற ஊடு எதுமா? அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குதா, நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். வீடு வேற தெரியாம இதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறோமா. என்னதுக்கா சொன்னீங்க? அத்தைப்பா ஊடா? இதான் வாங்க கூட்டிட்டு போறேன். எக்கோ என் பின்னாடியே வாங்கக்கோ. சரிம்மா, நீ போ, உங்க பின்னாடியே வரேன். எக்கோ இதுதாங்க அந்த வீடு, அத்திப்ப வீடு. ரொம்ப நன்றிடி பாப்பா. அவங்கள அப்படியே கொஞ்சம் வெளியே கூப்பிடுறேன். எப்போ எப்பா ஏம்மா இங்க வாங்க. ஏமா நெட்டவழி கூப்பிட்ட? இவங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாப்பா. ஓ அப்படியாங்க, வாங்க வாங்க உள்ள வாங்க. ஏங்கம்மா, இது அத்திப்பா விடாங்கம்மா? ஆமாங்க, இதோ நிக்கிறாரு, இவர்தான் அத்திப்பா. இவரோட ஒய்ஃப் நான் தான். இங்க நிக்கிறாளே, இவ தான் என்னோட பொண்ணு நெட்டவள்ளி. ஏமா, உங்களுக்கு 2 பொண்ணு இருக்கா இல்ல ஒரு பொண்ணு தானா? எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தாங்கம்மா. இந்த பொண்ணு தான் அது. புரோக்கர் சொன்னாரு எங்க கிட்டயும் பொண்ணு பார்க்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. ஏய் அக்கா, என்னக்கா பொண்ணு கருமை இப்படி இருக்குது? அடே கமலடி, நானே வயித்தறிச்சல்ல இருக்கற. இவ வேற ஒருத்தி. இந்த பொண்ணு பார்க்கிறதுக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்தோம் மெனக்கெட்டுக்கிட்டு. பொண்ணோட அப்பாவை பாரு, 4 தலைமுறையை பார்த்த மாதிரி இருக்காரு. இதெல்லாம் ஒரு வீடா? வீட்டை பாரு எப்படி இருக்குதுன்ட்டு. நான் பங்களா மாதிரி கட்டி வச்சிருக்கிறேன். இந்த வீட்டுக்கு பொண்ணு எடுக்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு அந்த புரோக்கர். ஏய் அக்கா, சவுண்டா பேசாதக்கா, அப்புறம் அவங்க காதுலயே விழுந்துற போகுது. ஆமா, விழுந்தா மட்டும். அம்மா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. மாப்ள, நீங்களே என் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. இவ என்னோட ஒரே பொண்ணு. பிகாம் முடிச்சிருக்கா மாப்ள. நல்லா படிப்பா, கோல்டு மெடலிஸ்ட் தெரியுங்களா? நல்லா பாட்டு கூட பாடுவா மாப்ள. பொண்ணே இப்படி இருக்கறா, இவ பாராத யார் கேப்பா? அம்மா செத்த நேரம் கம்முன்னு இருங்கம்மா. பொண்ணு பார்க்க நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குமா. அந்த பொண்ணை எப்படியாச்சும் பேசி எனக்கு கட்டி வைங்கம்மா. அடே எவன்டா இவன்? பொண்ணே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, இவ வேற கட்டி வைக்கிறதுக்கு போயிட்டா அதங்காட்டியும். இங்க பாருங்கம்மா, என் பொண்ணை பத்தி குறையாலாம் சொல்லாதீங்க. என் பொண்ணு பாரு நயன்தாரா மாதிரி இருக்கா. அவளை போய் நல்லா இல்லைன்னு இருக்கீங்க. என் பொண்ணுக்கு எத்தனை மாப்பிள்ளை தெரியுமா வந்துச்சு? நான் தான் கட்டி கொடுக்கல. அழகழகா மாப்பிள்ளை வந்தானுங்க. ஒரு கலெக்டர் கூட வந்து என் பொண்ணை கேட்டு போனாங்க, நான் தான் கொடுக்கல. இவ்வளவு பார்க்க கலெக்டர் வந்தாங்களா? கம்முனு இருமா கொஞ்ச நேரத்துக்கு. அம்மா பொண்ணு பார்க்க வந்த இடத்துல என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது, எப்படியாச்சும் கட்டி வைங்கம்மா.